வணக்கம் நண்பா. டிஆர்பி லேட்டஸ்ட் செய்திகள். ஆசிரியர் பணி நியமனம் திணறுது டிஆர்பி. நிதிச்சுமை காரணமாக ஆசிரியர் நியமன பணிகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் ஒட்டுமொத்த பணிகளும் முடங்கி இருக்கிறது. ஆசிரியர் பணியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் காலியாக இருப்பதாக பள்ளிக்கல்வி கமிஷனராக இருந்த நந்தகுமார் அறிவித்தார். போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் வரை தற்காலிக ஆசிரியர்களை நியமித்து கல்விப் பணியை தேக்கமின்றி தொடர பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுத்தது. பட்டதாரி ஆசிரியர். இதற்கிடையில் 2622 பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப கடந்த பிப்ரவரியில் நடந்த போட்டித் தேர்வை 41,000 பேர் எழுதினர். இதற்கிடையில் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 2 கட்டங்களாக 970 உயர்த்தப்பட்டது. மொத்த காலியிடங்கள் 3192 நிரப்பப்படும் என்ற ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அறிவித்தது. தேர்வு முடிவுகள் வெளியாகி சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளும் கடந்த மே மாதம் முடிந்தது. நடப்பு 2024-25 கல்வியாண்டில் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பு 3192 பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடம் நிரப்பப்படும் என்று பள்ளிக்கல்வி வட்டாரம் கூறியது. ஆனால் பள்ளிகள் திறந்து காலாண்டு தேர்வும் முடிந்தும் கூட சான்றிதழ் சரிபார்ப்புக்குட்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கவில்லை. இடைநிலை ஆசிரியர். 2768 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப கடந்த ஜூலையில் போட்டித் தேர்வு நடந்தது. 25,000 பேர் எழுதினர். தேர்வு முடிந்து 2 மாதங்களாகியும் இதுவரை கீ ஆன்சர் கூட ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடவில்லை. பல லட்சம் தேர்வுகள் பங்கேற்கும் போட்டித் தேர்வுகளின் போது ஓரிரு வாரத்தில் கீ ஆன்சரை டிஎன்பிஎஸ்சி வெளியிடுகிறது. ஆனால் 25,000 பேர் தேர்வு எழுதிய இடைநிலை ஆசிரியர் போட்டித் தேர்வு கீ ஆன்சரை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட முடியாமல் திணறுகிறது. முதுநிலை பட்டதாரி ஆசிரியர். அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 200 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடம் நடப்பு கல்வியாண்டில் நிரப்பப்படும் என கூறி அதற்கான அறிவிப்பு மே மாதம் வெளியிடப்பட்டது. ஆகஸ்டில் போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்று 2024 ஆண்டுக்கான ஆசிரியர் தேர்வு வாரிய வருடாந்திர தேர்வு அட்டவணையில் அறிவிக்கப்பட்டது. காலிப்பணியிட விவரத்தை தேர்வு வாரியத்துக்கு அனுப்பும் வகையில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் ஜூன் 1ஆம் தேதி நிலவரப்படி காலியாக உள்ள முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிட விவரங்கள் சேரிக்கப்பட்டன. ஆனால் இந்த காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு தேதி அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடவில்லை. அதிர்ச்சி. ஆட்சிக்கு வந்தால் டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு நடத்த வேண்டும் என்ற அரசாணை ரத்து செய்யப்படும் என்ற கடந்த சட்டசபை தேர்தலின் போது திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் அதை நிறைவேற்றப்படவில்லை. போட்டித் தேர்வு நடத்தியும் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப முடியாமல் தமிழக அரசு திணறி வருகிறது. நிதிச்சுமை காரணமாக ஆசிரியர் நியமன பணிகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் ஒட்டுமொத்த பணிகளும் முடங்கி இருக்கிறது. ஆசிரியர் பணியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். சமூக நீதி எங்கே? இதுகுறித்து தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில பொதுச் செயலாளர் அன்பழகன் கூறியது: அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களில் பெற்றோர் ஆசிரியர் கழகங்கள் மூலம் தற்காலிக அடிப்படையில் ஆசிரியர் நியமிக்கப்படுகின்றனர். முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தலா 18,000, பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ரூபாய் 15,000, இடைநிலை ஆசிரியர்களுக்கு ரூபாய் 10,000 என சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக முறையில் நியமிக்கப்பட்ட இந்த ஆசிரியர்கள் மூலமே காலத்தை கழித்து விடலாம் என்பது அரசின் எண்ணம். பொது வழியில் இடஒதுக்கீடு குறித்தும் சமூக நீதி குறித்தும் திமுக பேசுகிறது. ஆனால் இதுதான் சமூக நீதி, இடஒதுக்கீட்டின் உண்மை நிலை. தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். இதே போன்ற டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.